வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாதனால லேட் ஆகிடுச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பால் பாயசத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பால் காய வச்சாச்சு. அடுத்தது பருப்பு வேக வைக்கணும். ஏன்னா இந்த பருப்பு வேக கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் ஃபஸ்ட்டே பருப்பையும் வேக வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த விலாகில் வந்து சரி ஓகே நம்மளை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா அனுஜா. நான் வந்து எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். எந்த சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா மேக்ஸு. ஒரு 6 to 7 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தேன். இந்த இயர் தான் பார்த்திங்கன்னா ரிலீவ் ஆகிட்டேன். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அது மாதிரி சில பல காரணத்தால் ஸ்கூலை விட்டு நானே தான் வாலண்டியராக ரிலீவ் ஆகிட்டேன். சரி ஓகே, வீட்டில் சும்மா இருக்கோம், அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் நம்மளால் ஏர்னிங்ஸ் வரலன்ற பட்சத்தில் நம்மளை நாமளே சும்மா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளுடைய மனசு தள்ளிடுது. ஆனால் நான் அதுக்காக சும்மா இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபாகஸ் தெரியும் எல்லாருக்கும், எஸ்ஐபின்னு சொல்லிட்டு இங்கே எங்கள் ஊர்லேயே இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு 5 days ட்ரைனிங் எடுத்துகிட்டு 8 days மொத்தம் டோட்டலாக 4 டேஸாக பிரித்து தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அங்கே தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இப்போ ஏகாதசி அன்னையிலேருந்து தான் எனக்கு ஆக்சுவலி கிளாஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நாள் கிளாஸே கிடையாது. நான் ஏற்கனவே ட்ரைனிங் முடிச்சிட்டேன். கிளாஸ் போகலான்னு பார்த்தா அன்னைக்கு தான் நமக்கு எப்படா 6 o'clock ஆகும் தூங்கலான்ட்டு இருக்கும். பட் நான் அன்னைக்கு தான் கிளாஸ்க்கு போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. போயிட்டு 8:30க்கு வந்து 9 o'clock தான் படுத்தேன் ஆக்சுவலி. இப்போ பார்ட் டைமாக இந்த ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு, 2 பசங்க தான். பசங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து 5th standard பெரியவர், சின்னவர் வந்து பார்த்திங்கன்னா 2nd standard. பெரியவர் பேர் ஹிருத்திக், சின்னவர் பேர் பார்த்திங்கன்னா ரித்திஷ். 2 பேரும் சேட்டை. ரொம்ப நாளாக பார்த்தா ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பசங்களும் ரொம்ப ஈகராக அம்மா ஸ்டார்ட் பண்ணுவோம்மா, செய்வோம்மா அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இவ்வளோ நாள் ஒர்க் போனோம், நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே ஃபோன் கூட அலோட் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா சாம்பார், வடை, பொரியல், வெங்காயம். இப்போது என்னோடய ஸ்டோரிக்கு வந்துடலாம். ஆக்சுவலி நாங்கள் இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரத்தில் எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணாமலை நகருக்குள்ளே தான் இருக்கும். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து சிவபுரி, அதாவது அண்ணாமலை நகர்லேருந்து ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. சிவபுரி தான் ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட ஊர். நாங்கள் ஒர்க்குக்காக தான் இங்கே வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஆச்சு. என்னை வந்து எங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ், இங்கேருந்து குமராட்சின்னு வச்சுக்கோங்களேன், காட்டுமன்னார் கோயில் அந்த சைடில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் பசங்க போயிட்டு வர்றதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நாங்கள் இங்கேயே வந்து சரி ஓகே அம்மா வீட்டு பக்கம்னாலும் ஏதாவதுனா குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இங்கே வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு இங்கே இருக்கோம். மாமியார் மாமனார் பார்த்திங்கன்னா அவங்க அங்கேயே தான் குமராட்சியிலே தான் இருக்காங்க. என் கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். தம்பி வந்து துபாயில் தான் இவ்வளோ நாள் ஒரு 10 years போல் இருந்தார். அவருமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலொட்டி ஊருக்கு வந்துடுவார். அவருக்கு இப்போ தான் 1 year தான் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு. அவருக்கு வந்து ஒரு குட்டி தம்பி இருக்காப்புல. ஏற்கனவே ஒரு vlogல நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அவரோட நேம் செரமனியை பற்றி. பேசிக்கிட்டே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி என்னென்ன பார்த்திங்கன்னா 21 காய்கறிகள் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வடை, பாயாசம், ரசம் வச்சுருந்தேன். அது அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது கூப்பிட்டு சாப்பாடு போடணுன்ற அளவுக்கு தான் செஞ்சுருந்தேன். ஸோ சாமி படைக்க எப்போவுமே இது மாதிரி சாமி கும்பிட்றனாலே கண்டிப்பாக தூப ஆராதனை இல்லாமல் நாங்கள் கும்பிடவே மாட்டோம். பசங்களும் நாங்கள் எப்படி சொல்லித்தரோமோ அதை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. அம்மா எனக்கு பாடம் கேட்டு
கோவிந்தா 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 படைச்சு முடித்த உடனே காக்காவுக்காக சாப்பாடு எடுத்தாச்சு. இதில் ஒரு விஷயம் சொல்லணும், சக்கரை பொங்கல் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் எங்களோட 2வது பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா திருப்பதியிலேருந்து அம்மா போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க.